அது ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே எதிர்ப்பு இருந்தா எப்படி மாநிலம் முன்னேறும்? ஒன்றும் இல்லை சார், ஒரே ஒரு விஷயத்தை அடிக்கடி இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எனக்கு போட்டாங்க. என்னென்னா, இந்த பெட்ரோல் பங்க் பெட்ரோல் போடுறோம், 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 100 ரூபாய் சம்திங் சில்லறை வருது, ரைட்? இதில் வந்து தமிழ்நாடு டாக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா அதுதான் அதிகமாக இருக்கு. ஆமாம் ஆமாம். நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் தேர்தல் வருது, ஒரு 5 மாதம் இருக்குது, அதுல ஒரு 10 ரூபாய் குறைச்சா கூட மக்கள் வந்து அவர் பக்கம் போகும். கண்டிப்பா இல்ல, இப்ப அதுக்கு பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் பார்த்தீங்கன்னா அது இதுதான். ஆமா, இவன் தான் வேணாம், ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு டிராஸ்டிக்கா கம்மியா போகுது. ஆமா, அதை வேணாங்கிறான். ஆமா. அதே மாதிரி நீங்க இப்ப வந்து இது ஒரு கலந்துரையாடல மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். கிட்டத்தட்ட நம்ம 2 பேரோட வியூவும் ஒரே மாதிரி இருக்கு. பட் வந்து இது வந்து ஒரு கலந்துரையாடல மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பேசுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து திமுக வந்து நம்மளை எப்படிலாம் மடையை மாற்றி வச்சிருக்கு மக்களை அப்படின்னா, நல்ல திட்டங்கள் எதையுமே வர விடாம நல்லது அத்தினியுமே இதெல்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க வளர்றாங்க சார், நல்லா வளர்றாங்க. ஒரு பக்கம் இல்லை சார், அவங்க குடும்பம் எல்லாம் வளர்ந்துச்சு. ஒரு திமுக குடும்பம் வந்து அந்த திமுகல இருக்கிற தலைவர்கள் ஒரு குடும்பம் ரோட்ல இருக்குன்னு ஒருத்தரை காட்டுங்க. அந்த காலத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, மீசாமா ஆபரகாம்னு இருந்தாரு, பாத்திருக்கீங்களா? சைக்கிள்ல தான் சார் இருந்தாரு, சைக்கிள்ல போட்டு ஓடு வீடு சார். கலைஞர் பார்த்து போனா போது அவர் வீடு கட்டி கொடுத்தாரு சார். அப்படி இன்னைக்கு அந்த மாதிரி யாரும் காட்ட முடியுமா சார்? நீங்க திமுகல உறுப்பினர் வரைக்கும் நல்ல காசு சம்பாதிக்கிறாங்க, நல்ல பணம் பண்றாங்க. இதுல வந்து யாரு திமுகவில் வந்து ரொம்ப நேர்மையானவனா ஓட்டு போடுறவங்க மட்டும் தான். அவங்கதான் நல்லவங்களா படிச்சவங்களா இருக்காங்க, ஆனா புரியாதவங்களா இருக்காங்க. அதுதான் இங்க வந்து இப்போ எனக்கு இன்னொரு வருத்தம் சார். என்னன்னா, படித்தவர்கள் வந்து இப்ப என்ன பண்ண மாட்டாங்க, அங்க போய் கியூல நின்று ஓட்டு போடுறது கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் இவங்களுக்கு அது வசதியா போகுது. பாமர மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்து, அதான் 1000 ரூபாய் என்னமோ இவங்க சம்பாதிக்காத மாதிரியும், இவன் கொடுத்தாதான் இந்த 1000 ரூபாய் வச்சு வருஷம் ஃபுல்லா எவ்வளவு கேவலமானதாச்சு. ஏன் இந்த மக்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேது? நான் என்ன சொல்றேன், 1000 ரூபாய் வாங்கிக்கிடுங்க, வேலை பார்க்கணும், 1000 ரூபாய் வாங்கிக்கிடும் சார். ஏன்னா ஒண்ணு அவங்க வீட்டு பணத்தை அவங்க கொடுக்கல, வாங்கிட்டு 1000 ரூபாய் நீ ஏன் கொண்டு போய் அவனுக்கு வாக்க கொடுக்குற? அதான் நான் சொல்றது.